இன்னைக்கு பார்க்க போகிறது ஈரப்பிளாக்கா. இதுதான் ஈரப்பிளாக்காங்க. இந்த ஈரப்பிளாக்கா எப்படி செய்கிறன்றதை வாங்க போய் பார்ப்போம். நாங்கள்லாம் வெட்டுறதுக்கு கத்தியை தேடுவோம், கட்டிங் பேடு தேடுவோம். பாருங்க, ஒரு கொடுவா கத்திலேயே நம்ம வெட்டி தள்ளிடுறோம் போங்க. ஏன்னா ஈரப்பிளாக்கில் இவ்வளோ பால் இருக்கும், அதனால் கீழே ஒரு சாக்கு துணி போட நிலம் இதாக போயிடும், பால் விட்டு பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கிறோம். கைஸ் சின்னதாக வெட்டணும், கொஞ்சம் கணக்கான சைஸில் வெட்டணும். நாங்கள் மேல் தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதை கொஞ்சம் ஆழமாகவே வெட்டி எடுத்து போட்டு சின்ன சின்ன வெட்டி இந்த சைஸில் போட்டால் காணும். இது மாதிரி ஒரு ஈரப்பிளாக்காய் 3 ஈரப்பிளாக்காய் அப்படியே வெட்டி எடுத்துருவோம். அம்மா சொல்கிற உப்பு போட்டு அதிக வைக்கணும்ட்டு. ஸோ பார்ப்போம் இன்க்ரீடியன்ஸ். உள்ளி, பச்சை மிளகா, இஞ்சி, வெந்தயம், மஞ்சள் மற்றும் கருவேப்பிலை, வெங்காயம். ஓகே, போட்டுட்டு அம்மா பெருங்காயத்தை போட்டுறோம். பெருங்காயத்தை மறுபடியும் நாங்கள் பார்த்து அவ்வளோ எல்லா சாமியும் அதில் போட்டு கிளறி போட்டு உப்பு போட்டு அவிய வைக்கிறோம். இதில் அது போட்டு எண்ணெயை வாங்கிக்கலாம், அவிய வச்சிடும். ஈரப்பிளாக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில்லங்கால கூடான பேர் வந்து ஈரப்பிளாக்காய் விரும்பி சாப்பிடணும். இப்போ போட்டு அவிய வச்சிடும். தேவையான உப்பு மூடிட்டு திறந்து பார்த்தா அப்புறம் 20 நிமிஷம் அவிஞ்சிருக்கு. 20 நிமிஷம் நாங்கள் நல்லா அவிய விட்டுருக்குறோம், மை ஃப்ளேமில் தான் அவிய விட்டது. இப்போ என்ன செய்ய போகிறான்ட்டு அம்மா வந்து பாலை ஊற்ற போகிறான். பால் உலகத்தையும் முடியல ப்ரோ. 2 கரண்டி இந்த என்ன சொல்கிறது பெரிய கப் 2 கப் பாலை விட்டுட்டு இந்த அளவுக்கு 2 இதை விட்டுட்டு, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கறி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா ஈரப்பிளாக்காய் தண்ணியாக வைக்கிறதில்ல, கொஞ்சம் திக்காக தண்ணி வைக்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாலை ஊற்றி விட வேண்டியதான். நல்லா கொதிக்க விட்டுட்டு சரியா கொஞ்சம் திக்னஸ் வந்தோடனே சீரகமும் மிளகும் கிரைண்டரில் அடித்து, சீரகம் மிளகு 2 அடி அடித்து போட்டு அதை அதில் போட்டு கொஞ்சம் கிளறி விட வேண்டியதான். கிளறி போட்டு கொஞ்சம் மூடி வற்ற வைக்க வேண்டியது. பாருங்க கறி எப்படி வேறுபட்டு இடமா வச்ச ஈரப்பிளாக்காய் பால் கறி ரெடி ஆகிட்டுது. இனி என்ன கோப்பையில் போட்டு ஒரு விட்டு வெட்டிட வேண்டியதுதான். வாங்க போய் சாப்பிடுவோம். பால் கறி இருக்குது, பருப்பு கறி மற்றும் பொன்னாங்கண்ணி வர. வாங்க கை சாப்பிடுவோம்.